Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. சப்போஸ் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. நான் இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறதில்ல. ஸோ சப்போஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து அதை வந்து எடுக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலுமே அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணுற ஃபோட்டோஸ் மட்டும்தான் அதில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் ப்ரீவியஸாக வந்து நீங்கள் டெலீட் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ரெக்கவர் ஆகாது. சப்போஸ் வந்து அந்த மாதிரி ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் மணி வந்து நீங்கள் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிங்களோ ஸோ அதோடைய பேக்கப் வந்து உங்களோட மொபைல்லேயே இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் டிஃபால்ட்டாக வந்து ஃபைல் மேனேஜர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய அந்த ஃபோல்டர் செக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டரில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் எடுத்தால் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா ஆப்ஸுக்கான ஒரு ஃபோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். எல்லா ஆப்ஸுக்கான ஃபோல்டர்ஸும் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி கேலரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேலரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட மொபைலில் அந்த ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோல்டரில் அந்த கேலரி அந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல செகண்டாக வந்து ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஃபுல் சைஸ் ஸ்மால் சைஸ்னு இருக்கும். ஃபுல் சைஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேப்சர் பண்ணால் அந்த ஃபுல் ஃபோட்டோவே அப்படியே இருக்கும். ஸ்மால் சைஸுங்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும் சைஸு. ஸோ நம்ம வந்து ஃபுல் சைஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணணும் என்னுடைய மொபைலில் எல்லா ஃபோட்டோஸுமே இதில் வந்து இருக்குது. ஈவன் நான் வந்து டெலீட் பண்ண ஃபோட்டோஸும் இதில் இருக்குது. சரி, ஓகே. ஒரு சிலருடைய மொபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் வந்து ஃபோட்டோ ஃபார்மேட்லேயே இருக்கும், அதாவது JPEG ஃபார்மேட்லேயே இருக்கும். ஒரு சிலருடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் குவாலிட்டியிலே இருக்கும். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேப்சர் பண்ண அந்த குவாலிட்டி வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கும். சப்போஸ் வந்து JPEG ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸு அல்லது பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபுல் குவாலிட்டியிலே இருக்கும். ஸோ ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து ஃபோட்டோ ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து இமேஜ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ. ஸோ வேறு ஒரு ஃபோட்டோ ரேண்டமாக நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் தான், மேக்ஸிமம் அந்த மொபைலில் இருக்காது. இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே இதில் வந்து இருக்கும். நான் என்னென்ன இது வரைக்கும் நான் வந்து கேப்சர் பண்ணணும் என்னுடைய மொபைலில் எல்லா ஃபோட்டோஸுமே இங்கே இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல் குவாலிட்டியிலே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சிலர்லாம் அந்த தம்ப்நெயில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததாக மட்டும்தான் அந்த ஃபோட்டோவோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்னங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் நான் பிடிச்சிருக்கேன். எல்லாமே இதில் வந்து இருக்குது இந்த ஃபோல்டரில். ஈவன் வந்து நான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணல, உங்களோட மொபைலில் தான் இருக்குது. ஸோ ஒரு சிலருடைய மொபைலில் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் சாரி. இந்த இப்போ நியூவாக நீங்கள் வாங்குறீங்க பார்த்திங்கன்னா, அந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருக்க மொபைலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இல்லை, உங்களோட மொபைலில் இந்த மாதிரி செக் பண்ண இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். தென் அடுத்து வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து பேக்கில் வந்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த DCIMனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னுடைய மொபைலில் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். அந்த மொபைலில் அந்த ஆப்ஷன் இருந்தது. ஸோ அந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த thumbnails ஒரு ஃபோல்டரே க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரில் வந்து நான் இது வரைக்கும் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணேன்னா எல்லா ஃபோட்டோஸும் அதில் இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்த அந்த மொபைலாக இருந்தாலும் சரி, இந்த DCIM அப்படின்ற ஃபோல்டரை ஃபைண்ட் பண்ணி அதில் பார்த்திங்க அப்படின்னா thumbnails அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். நான் ப்ரீவியஸாக நான் காமிச்ச மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் நியூவாக வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கியிருக்க மொபைலாக இருந்தது அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபோல்டரில் கிளிக் பண்ணி இந்த டேட்டாங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் அந்த கேலரியை கிளிக் பண்ணி நீங்கள்
கேப்சர் பண்ண அந்த ஃபுல் குவாலிட்டி இருக்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் எகெயின் வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ஆனால் வந்து நான் எப்படி இதோட ஃபார்மேட்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ஏன்னா இது வந்து ஒரு டைம் நம்ம கிளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டைரெக்டாக சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஃபோல்டர் வியூ பண்ணுற மாதிரியான ஒரு வியூ வந்துடும். ஸோ இதன் அடுத்ததாக இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த டேட்டா, அதுக்கப்புறம் வந்து அந்த கேலரி ஃபைல் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண பார்த்தீங்களா நார்மல் ஃபைல் மேனேஜரில், அதே மாதிரி அந்த கேலரி அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஃபைல்ஸ், தென் வந்து இந்த கேலரி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சைஸ் ஸ்மால் சைஸ் நீங்கள் எந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் சைஸே நான் சூஸ் பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஜஸ்ட்டு ஏன் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோ ஃபார்மெட்டில் இல்லை, ஆனால் வந்து ஃபோட்டோ தான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வியூ பண்ணுறேன் பாருங்கள், வந்து வியூ பண்ணுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு காப்பி எடுத்து வெளியே கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா டாட் ஜீரோன்னு இருக்கும். அந்த ஜீரோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேபிஇஜி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட். இதை வந்து டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வியூ பண்ணுற அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இல்லை, நம்ம வந்து ஃபோட்டோ ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நீங்கள் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற ஆப்ஷன் வந்து இது ஒன்று தான் இருக்குது. நீங்கள் வந்து தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபார்மேட்டுக்கு தான் மாற்றி ஆகணும், வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இங்கே எல்லாமே வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும், டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் வந்து வேறு ஒரு ஃபோட்டோ நான் வந்து சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ வந்து நடக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா .0ன்னு இருக்கும். அந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேபிஇஜின்னு டைப் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஃபோட்டோ. ஓகேங்களா. சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து இருக்க ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து என்னோடய மொபைலில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கும் வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுல் சைஸுங்கிற ஃபோல்டரில் நீங்கள் உங்களோட மொபைலில் கேப்சர் பண்ணும்போது எப்படி ஃபோட்டோ குவாலிட்டியோடு இருந்ததோ அதோ குவாலிட்டியோடு இருக்கும். ஸ்மால் சைஸில் வேணால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோ வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னா கூட ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களால் அந்த ஃபோட்டோ வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிங்களோ எல்லா ஃபோட்டோஸும் வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் பயன்படுத்தாமல் உங்களுடைய மொபைல்லே இருந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.